கண்டு கொள்ளாத அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? சாலை மற்றும் மயான வசதி வேண்டி இயங்கும் பெத்தேல் காலனி மக்கள் நடவடிக்கை எடுக்குமா மாவட்ட நிர்வாகம்? சேலம் மாவட்டம் காடியாம்பட்டி வட்டம் டேனிஸ்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பெத்தேல் காலனியில் 75க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக ஆதி திராவிடர் குடும்பங்களுக்கு அரசு வீட்டுமனை நிலம் ஒதுக்கீடு செய்து சுமார் 45 ஆண்டுகளாக வீடு கட்டி வசித்து வருகின்றனர். சுமார் 200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ளனர். அரசு ஒதுக்கிய இடத்தில் வீடு கட்டி வசித்து வரும் பெத்தேல் காலனி மக்களுக்கு மின்சார வசதி, குடிநீர் வசதி, குடியிருப்புக்கு உள்ளே சிமெண்ட் சாலை வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் காலனியில் உள்ள பள்ளி குழந்தைகள், வயதானவர் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு சென்று வர, பிழைப்புக்கு தேடி வேலை செல்பவர் சென்று வர இன்று வரை சாலை வசதி செய்து கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக வேலைக்கு செல்பவர்கள் காலனிக்கு வெளியே உள்ள சமாதி ரோட்டிலும் பெத்தேல் அறக்கட்டளைகள் பின்புறம் முள்வேலியின் அருகே 2 சக்கர வாகனங்கள் நிறுத்திவிட்டுதான் ஊருக்குள் ஒத்தையடி பாதைகள் தான் செல்ல நிலை உள்ளது. பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு இதே நிலைத்தான். தங்களது உறவினர்கள் வீட்டில் வைத்துதான் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றனர். ஊருக்குள் ஏதோ விபத்து மற்றும் அவசரம் என்றாலும் உடல்நிலை சரியில்லாத போதும் தோளில் சுமந்து செல்லும் அவலம்தான் இன்று வரை உள்ளது. இறந்து போனால் அடக்கம் செய்ய மயான வசதி கிடையாது. இறந்தவர்களின் உடலை தொட்டில் கட்டி தூக்கி கொண்டு தங்களது உறவினர்கள் வீட்டில் வைத்து நல்லடக்கம் செய்யப்படுகின்றனர். நவீன இந்தியாவில் கற்கால மனிதர்கள் பெத்தேல் காலனி மக்கள் காடையாம்பட்டி வட்டாட்சியர், மேட்டூர் கோட்டாட்சியர் மற்றும் மாவட்டம் ஆட்சியரிடம் பல முறை மனு கொடுத்தும் கண்டு கொள்ளவே இல்லை என்று அப்பகுதி ஊர் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். ஏன் இந்த ஓர வஞ்சனை பட்டியல் இன மக்கள் என்றதனால் சாலை வசதி செய்து கொடுக்கவில்லையா? அல்லது அவர்கள் முன்னேறி விடுவார்கள் என்று எதுவும் செய்யவில்லையா? அல்லது இவர்கள் படித்து என்ன செய்ய போகிறார்கள் என்று அதிகாரிகள் நினைக்கிறார்களா? சுதந்திர இந்தியாவில் 45 ஆண்டு காலமாக பாதையும் மயானமும் இல்லாமல் அவதிப்படும் பட்டியலின மக்களுக்கு உடனடியாக சாலை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பெத்தேல் காலனி மக்களின் நீண்ட நாள் கனவான சாலை வசதியும் மயானமும் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அவர்களுக்கு சாலை வசதியும் மயான வசதியும் செய்து கொடுத்து பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் நோயாளிகள், வயதானவர்கள், முதியவர்கள் படும் இன்னல்களை போக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்பகுதி பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. டேனிஸ்பேட்டை கிராமம் பெத்தேல் காலனி இருந்து 50 வருட காலமாக இந்த காலனி ஊருக்கு இருக்குது. 30 வருட காலமாக இதுவரைக்கும் நடப்பாதையில் தான் நாங்கள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு முதியோர்கள் ஒரு நல்லது கெட்டது இறந்துட்டாலும் தொட்டில் கட்டி தான் தூக்கிட்டு போகிற சூழ்நிலை இருக்குது. மயான வசதியும் இல்லை. கொஞ்சம் நடப்பாதை 2 அடி தடப்பாடி கூட இல்லாமல் கஷ்டப்படுறோம். குழந்தைகள் கூட பள்ளிக்கு செல்வதற்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஒரு வயதானவர்களுக்கு ஒரு பிரசவத்துக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வரத்து கூட வழித்தடம் இல்லாமலும் நாங்கள் நடந்து தொட்டில் கட்டி தூக்கிட்டு போகிற நிலைமை அவல நிலைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலனியில் 30 வருட காலமாக இனி எந்த ஒரு வசதியும் இல்லாமல், ரோடு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். மயான வசதியும் எங்களுக்கு இல்லை. இதனால் குழந்தைகளுடைய எதிர்காலத்துடைய பாதிப்பும் நிறைய இருக்குது. ஒரு வயதான முதியோர்களும் இங்கே வெளியில் ஒரு நோயிற்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிற வசதி கூட எங்களுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். 30 வருட காலமாக இந்த தமிழ்நாட்டிலே இந்த ஒரு சூழ்நிலைக்கு எந்த ஒரு கிராமத்திலும் இல்லை என்று ரொம்ப வருத்தத்துடன் நாங்கள் உங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த கூடிய சீக்கிரத்திலே ஒரு நல்ல ஒரு கலெக்டர் கவனத்தை கொண்டு, முதலமைச்சர் கவனத்தை கொண்டும் இந்த ஒரு ரோடை உடனடியாக எங்களுக்கு ஒரு ரோடு வசதி, சாலை வசதியும் மயான வசதியும் செய்து கொடுக்குமாறும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அளவு இருக்குது. ஸ்கூலு எங்கேயுமே கூட்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. தடலாத மக்கள் சனங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இப்போ நாங்கன்னா கூட இருந்துக்கலாம். குழந்தைங்கள எப்படி நாங்கள் அவசரமாக தூக்கிட்டு போகிறது? அதனால் எங்களுக்கு ரோடு வசதி வேண்டுங்க சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் நேஷனல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.